எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். அன்னைக்கு ஆஸ்கார் வாங்கும் போது என் கண்ணுல ஆனந்த கண்ணீர். நிஜமாவே சொல்றேன், இந்த டேஸ் என்னோட ஒரு யங்கர் பிரதர் வாங்கினா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவனை கீபோர்ட் பிளேயரா புன்னகை மன்னன்ல இளையராஜாக்கு அசிஸ்டன்ட் அந்த ஓரமா பிரசாத் தியேட்டர்ல, அது எஸ்பெஷலி அதுல ஒரு இந்த சாங் இருக்கும், அது கம்ப்யூட்டர் சாங் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. அதுல ஃபுல்லா புன்னகை மன்னன்ல இவன் தான் அங்க உட்காந்து கம்போஸ் பண்ணாரு தான். அப்போ நான் பாலச்சந்தர் செட் அசிஸ்டன்ட். அப்போல இருந்து அவனுக்கு தெரியும் அந்த வளர்ச்சி. ஒவ்வொரு நாளும் அவன் எப்படி கஷ்டப்பட்டு ரோஜா போதன் அவனோட அப்ப நான் அண்ணாமலை பண்ணினது அதே கவிதாலயால சேம் டைம்ல ப்ரொடியூஸ் ஆச்சு. அப்ப அவங்க கூட ஃபர்ஸ்ட் பிக்சர் போது அவனோட என்ன ஃபீலிங், அவன் எங்கிட்ட என்னெல்லாம் சொன்னான், நான் கம்போசிங் போது அந்த ஆடியோ ரிலீஸ் போது அப்படியே சங்கமும் போது அப்படியே பாபாம் போது பியூட்டிஃபுல். ரொம்ப பர்சனலா எனக்கு அவனோட பல நல்ல நல்ல அனுபவங்கள். சோ ஆஸ்காருக்கு அவன் போகும்போது அவன் பேர் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த சந்தோஷம் இட் வாஸ் மேஜிக்கல். ஆக்சுவலா எவ்வளவு பேருக்கு இது நடந்திருக்கு எனக்கு தெரியாது. பட் ரஹ்மானே பர்சனலா என்ன கூப்பிட்டு, சுரேஷ் நீ எனக்கு ஒரு படம் எனக்காக நீ பண்ணணும் அப்படின்னாரு. என்னன்னா அவரோட அந்த ரஹ்மான்ங்கிற கோ பிரதர், ரஹ்மான் ஆர்டிஸ்ட் இருக்காருல்ல, அது அவரோட கோ பிரதர் தான். அவரு என்ன கூப்பிட்டு, சுரேஷ் நீ என்னோட கோ பிரதருக்காக ஒரு படம் பண்ணணும், நான் மியூசிக் பண்றேன், ஒரு கதை படம் பண்ணுவியா கேட்டாரு. ஒரு ரஹ்மானோட மியூசிக்ல பண்றது எனக்கு பெரிய சந்தோஷம், ஹாப்பியா பண்ணுவேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா என்ன மாதிரி சப்ஜெக்ட் இவனுக்கு வரும், எது கரெக்டா இருக்கும் யோசிச்சுட்டு வரேன்னு சொல்லி நானும் என்னோட நண்பர் பூபதி ராஜாவும் உட்காந்து ஸ்கிரிப்ட பத்தி யோசிக்கும் போது எங்களுக்கு ரஹ்மானுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படமா இருக்கணும் அப்படின்னு நாங்க அந்த பூபதி போய் இந்த கதை சொன்னாரோ தங்கம கதை, உடனே போய் ரஹ்மான் போய் இந்த மாதிரி கதை ஒண்ணு இருக்கு முதல்ல கேட்டு, யோ நான் எனக்கு பண்ண சொன்னேன்னா அவனுக்கு பண்ண சொன்னேன். இது என்ன சேலஞ்ச் பண்ணி ஒரு படம் கதை சொல்லிட்டேன் நீ. இது ஃபோக் அண்ட் பரதநாட்டியம். ஃபோக் இளையராஜா சார் அல்டிமேட்டா ஹிட்ஸ் கொடுத்துட்டாரு. அண்ட் இதுல பரதநாட்டியம் கர்நாடிக் இசையில எம்எஸ்வி சரி, கேவி மகாதேவன் சரி, அவங்களால பீட்டே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு கதை எடுத்துட்டு வந்துட்டீங்களேப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் சொல்றேன். எனக்கு 2 days டைம் வாங்கிட்டாரு. ஏன்னா இது ரொம்ப நான் அந்த ஏரியா நான் தொட்டதும் இல்ல இது வரைக்கும். அது வரைக்கும் அவர் எல்லாம் கம்ப்யூட்டர் மியூசிக் தான் பண்ணிருந்தாரு. ஃபோக் அண்ட் கர்நாடிக் அவர் பண்ணதே இல்ல. 2 days வெயிட் பண்ணி, ஓகே சுரேஷ் சேலஞ்ச், நான் டேக் இந்த சேலஞ்ச் எடுத்து, கதையும் சூப்பரா இருக்கு, எனக்கு மியூசிக்கும் ஸ்கோப்பா இருக்கு, நான் பண்றேன். ஆனா நான் அந்த சொன்ன டேட்டுக்கு நான் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவேன் ஒரு 10 days. 10 days நாங்க பிஷர்மேன் கோவில் போய் அவரு வைரமுத்து சாரு நாங்க 3 பேர் அங்க உட்காந்து ஃபேண்டாஸ்டிக்கா கம்போஸ் பண்ணோம். அது ஒரு பிரமாதமான அனுபவம். அதுக்கு அந்த சேலஞ்ச் அவர் எப்படி அவர் எடுத்துக்கிறாரு, அந்த சேலஞ்ச எப்படி அவருக்கே சேலஞ்ச் பண்ணிக்கிறாரு, எப்படி அந்த ஒரு மியூசிக்க அவர் நேசிக்கிறாரு, அவர் எவ்வளவு அதுல டெடிகேஷன், அவரோட பேஷனை நிஜமாவே நம்ம பார்க்க தான் அதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். எதுவும் எந்த சிந்தனை இல்ல அவருக்கு, ஒரே இதுதான் ஒன்லி அந்த மியூசிக்கோட ஃபுல் ஃபிளஜ்ட் அதுலயே இருந்தாரு. எவ்ரிடைம் கூப்பிடா கதை மறுபடியும் சொல்லுவாரு, கதையை சொல்லுவேன் ஏத்திப்பாரு, மறுபடியும் போவாரு, காலையில இன்னொரு டியூன் சொல்லுவாரு. அவ்வளவு பிரமாதம். அப்படியே வைரமுத்து சார் போவோம், வைரமுத்து சார் அதுக்கு ஒரு லிரிக் எழுதி கொடுப்பாரு. 10 days கண்டினியூஸா உட்காந்து ஆல் சாங்ஸ் கம்போஸ் பண்ணிட்டு தான் அங்கிருந்து கிளம்பினாரு. அதனால தான் அந்த பிக்சரோட எக்ஸ்ட்ராடினரி மியூசிக். அண்ணாமலை அந்த ரோஜா ஒரே காம்பவுண்ட்ல கவிதாலயா ஆபீஸ்ல நடந்துட்டு இருந்தது. நான் பல தடவை அண்ணாமலை எடிட்டிங் போகும்போது அங்க இன்னொரு ரூம்ல ஒரு உட்காந்து ஒரு கீபோர்டு போட்டு தரையில உட்காந்து கம்போஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சார் வணக்கம் சார், பேன் வணக்கம் பாரு, சிரிச்சுப்போம், அப்படியே மீட் பண்ணுவோம். இது ஒரு ஆல்மோஸ்ட் 3 months மாத்தி நாங்க மீட் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் நல்லா இருக்குங்கிறத ஒரு சின்ன எந்தூசியாஸ்டிக்கா ஃபர்ஸ்ட் படங்கிற ஒரு எந்தூசியாசத்தோட பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸுக்கு கூட ஞாபகம் இருக்குது, சோலால நடந்தது. நான் கவிதாலயாவோட நம்ம கம்பெனிங்கிறதுனால நாங்கெல்லாம் முன்னாடியே போய் அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் அங்க இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போகும்போது இவரும் 1-2 hours முன்னாடியே வந்துட்டாரு. ஏன்னா அந்த சாங்ஸ் எல்லாம் அங்க பிளே பண்றதா எனக்கு பிளான். எல்லா சாங்கும் அங்க செக்அப் பண்ணிட்டு இருக்கும் போது முதல்ல என்ன கூப்பிட்டு, சுரேஷ் ஓகே ஆயிடும்ல, இது சக்சீட் ஆயிடுவேன்ல, எனக்கு ஏதோ ஆச்சரியம், எனக்கு சான்ஸ் கொடுப்பா இல்ல அப்படின்னு கேட்டாரு. இப்ப ரைட்டா நீங்க பிளே பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ வித்தியாசமா இருக்குப்பா சவுண்ட், ஏதோ இருக்கு, ஏதோ மேஜிக் இருக்கு, எனக்கு புரியல என்ன சொல்றதுக்கு. பட் சம்திங் இஸ் நைஸ் அபவுட் திஸ்.
அண்ட் இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ பண்ணிருக்க. மணிரத்னம் சாருக்கு மேல அவ்வளவு நம்பிக்கை, பாலச்சந்தர் சாருக்கு நம்பிக்கை, டெஃபினட்டா வீண் போகாது. ஐம் ஷூர் இட் வில் ஒர்க். அது என்ன ஒரு அவ்வளவு ஹம்பிளா அப்ப அன்னைக்கு பேசின ஒரு ஏஆர் ரஹ்மான் பயந்து இன்னைக்கு ஆஸ்கார் வாங்கும்போது வாட் அன் அச்சீவ்மெண்ட். அண்ட் இப்ப கூட அதே ஹம்பிள், அதுதான் ஹைலைட் அங்க. எக்ஸலன்ட் பார்ட் என்னன்னா அவர் அந்த கதையை ரொம்ப ஒரு நேசிச்சார். அவரு நான் ஃபர்ஸ்டே கேட்டாரு. அப்ப நான் தான் போய் சொன்னேன் கதை. அவர் இப்ப தால்ங்கிற ஹிந்தி படம் பண்ணியிருந்தாரு, பாம்பே போயிருந்தாரு, மறுபடியும் வந்தாரு. அந்த பாபாஜிங்கிற ஒரு மேட்டர் புதுசா இருக்குது, அதுக்காக ஒரு தீம் பண்ணாரு. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ரீ ரெக்கார்டிங் ஃபுல்லா ஏகமேவாதின்னு போட்டிருப்பாரு. ஹாண்டிங் அது. தட் இஸ் அந்த படத்தோட வெற்றி தோல்வி பத்தி நீங்க தனியா எடுத்துருங்க. பட் அதனோட அவர் இன்புட் இருக்கு பாருங்க. அந்த படத்தை ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்ல அவர் வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்லயும் அந்த பிக்சரோட காம்போசிஷன்ல. நான் ரஜினி சார்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஏக்கமேவா போடும்போது அப்படியே பிரமிச்சு நின்னுட்டோம். நான் என்ன சுரேஷ் இது எங்க இருக்கா அந்த ஆளு, அவரு எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. எக்ஸ்ட்ராடனரி, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். தட் இஸ் அந்த சின்ன ஒரு பாக்குறதுக்கு ஒரு குட்டியா இருக்கிற ஒரு ஏஆர் ரஹ்மானுக்குள்ள இவ்வளவு ஒரு ஜீனியஸ், இவ்வளவு பிரில்லியன்ட் பிரெயின், அது மியூசிக்கல் ஜீனியஸ்.